வச்சுக்கிட்டே இருக்கணும். மாட்டை கொண்டு வந்து மரத்தில் கட்டிடணும் அப்பப்ப எங்க சுத்தினாலும். ஏன்னா இந்த எலெக்ஷன் இந்த 4 மாசத்துல இருக்கு. ஏன் சார் அப்படி வரலன்னா என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை திமுக அரசு வராம போச்சுன்னா என்ன சார் பிரச்சனைனா, திமுகவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்டாலினுக்கு ஏதாவது நட்டமா? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு, உங்களுக்கு பேரிழப்பு, எனக்கு பேரிழப்பு, நமக்கு பேரிழப்பு. நாம திருப்பி பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ வேலை தேடி போற நிலைமை உருவாகி விடும். இன்னைக்கு வட இந்தியாக்காரன் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறான் என்று சொன்னால் தமிழ்நாடு ஆக பெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, பொருளாதாரத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கு, வளர்ச்சியில் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா மைனஸ்ல இருக்கு. மைனஸ். எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மைனஸ். 4.5 ஆண்டுகளில் தன்னுடைய கட்டும் உழைப்பால், அயராத உழைப்பால் இன்றைக்கு தமிழ்நாடு 16 விழுக்காட்டுடன் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் யார் சார் சொல்றா? சன் டிவி சொல்லிச்சா? கலைஞர் டிவி சொல்லிச்சா? நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது. நம்ம சொல்லல, நமக்கு அவனுக்கு ஆகாது. மாமியார் மருமக சண்டை மாதிரி இல்லையா? நம்மளை கண்டாலே அவன் அப்படி கோவத்தில் இருக்கான். ஆனாலும் வேறு வழி இல்லை. புள்ளி விவரங்களை சிலவற்றை மறைக்க முடியாது. உண்மையை சொல்லித்தான் அவனும், வேற வழி இல்லாம அவன் உண்மையை சொல்றான். அந்த உண்மை, இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நாம நன்றியோடு நினைவு கூறணும். இதை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வேலை நடக்குது. நான் நிறைய திட்டங்கள் அடுக்க முடியும். நான் நம்ம சைதாப்பேட்டை கூட்டத்தில் கூட ஒரு நிறைய திட்டங்கள் அடுக்கியிருந்தேன். அப்புறம் முதலமைச்சர் கூட பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அந்த திட்டங்கள் அடுக்குனீங்கன்னு. அதுல நான் சொன்னேன், கரெக்டா எண்ணிட்டே வந்து, ஏன்னா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறான். நாமக்கல்ல போய் பேசுறாரு ஒருத்தர். அவர்லாம் இப்ப நம்ம தலைவருக்கு போட்டியான். அவர் சொல்றார், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனித்தே அதற்கு ஒரு குணம் உண்டு. சொன்னது யார் அப்படின்ட்டு இப்படி பார்த்தாரு. கீழே இருந்து அவ்வளவு பேர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ட்டான். இவருக்கு பயம் வந்துடுச்சு. கேப்டன் விஜயகாந்தா, எனக்கு பேப்பர்ல வேற எல்லாம் எழுதி கொடுத்துருக்கான். இருறா பாக்காரு. இங்க டாக் பேல சொல்றான், இல்ல இல்ல உங்களுக்கு எழுதி கொடுத்தாதான் கரெக்ட். அவன் சொல்லுவான், இருந்தாலும் நீங்க தைரியமா போங்க. இன்னொன்னு, கேப்டன் விஜயகாந்தும் சொல்லி இருக்கிறார், அவருக்கு முன்பாகவே ஒருவர் சொல்லி இருக்கிறார். அவர் யார்? இவருக்கும் தெரியாது அவர் யாருன்னு. வரைக்கும் எழுதி கொடுத்துருக்கு A4 சீட்ல. அவர் பெயர் அப்படின்னு பார்த்து எழுத்து கூட்டி வாசிக்கிற மூதேவி நீ நீ பிறந்து 1.5 வயசு குழந்தையா திண்ணைய பிடிச்சி நடக்க கூட இல்லை, தடுமாறி தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது உங்க பாட்டிக்கெல்லாம் பாட்டி இந்திரா காந்தி கொண்டு வந்த மிசாவை எதிர்த்து துணிச்சலோடு போரிட்டு சிறைக்கு சென்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து இன்றைக்கு சிலர் கேட்கிறார்கள், சிஎம் சார், சிஎம் அங்கிள்லாம் கூப்பிடுறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க கேட்கிறாங்க, ஏதேனும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, ஏதாவது திட்டம் போட்டிருக்கிறீங்களா இந்த அரசு அப்படின்னு கேட்கிறாங்க. நேற்று அவர் பேசும்போது, ஈரோட்டில் பேசும்போது சொல்றார், நேற்று நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கூட அதை எடுத்து சொன்னேன், இந்த இருக்குப்பா ஆதாரம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஈரோட்டில் பேசும்போது அவர் சொல்றாரு, தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விழா நடத்துகிறார் முதலமைச்சர். கல்வியில் தமிழ்நாடு உள்ளபடியே சிறந்திருக்கிறதா என்றால் இல்லை. இடைநிற்றல்னா 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 11ஆம் கிளாஸ் போக மாட்டான் பையன், அல்லது 12ஆம் கிளாஸோட நின்றுவான், கல்லூரி போக மாட்டான். ஸ்கூல் எஜுகேஷனை பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு பேர் இடைநிற்றல் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இடைநிற்றல் குறைந்திருக்கிறது, அதிகமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இடைநிற்றல் அதிகமாகி இருக்கிறது. பாதி பேர் படிக்கவே போல, பள்ளிக்கூடத்துக்கே போல. இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமை வேறையா அப்படின்னு நேற்று நாமக்கல்ல பேசினார். அவர் பேசிட்டு போயிட்டார். நமக்கு தான் கை பரபரங்குமே. அப்படிலாம் இருக்காத, இருறா நான் வாரேன்ட்டு எல்லா எவிடன்ஸையும் செந்தில்வேல் தேட ஆரம்பிச்சு எவிடன்ஸை எடுத்துட்டான். இப்ப அதை இங்கேயும் சொல்றேன், நேற்று புதிய நம்பர்ல சொன்ன எவிடன்ஸ் இங்க சொல்றேன். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி இருக்கு, அதுக்காக சொல்றேன். அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் KA செங்கோட்டையன், இப்ப புதுசா சேர்ந்திருக்காரு விஜய் கட்சியில. அவரை பக்கத்தில் வச்சுட்டு இவர் பேசுறாரு, கல்வியில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறதுன்னு.
2020 ஆண்டு 18/2/2020 ஆண்டு எல்லா பத்திரிகையிலும் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி ஆங்கிலத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யூனியன் HRD மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் told Parliament that Tamil Nadu had recorded a 100% rise in school dropout rates. 2015-2016 ஆண்டு கல்வி ஆண்டுல இடைநிற்றல், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகாம 10ஆம் கிளாஸ் முடிச்சு 11 போகாம அல்லது 8ஆம் கிளாஸ் முடிச்சு 9 போகாம நின்னவங்களுடைய எண்ணிக்கை 8 விழுக்காடு. 100 பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னா 8 பிள்ளைங்க மேல் படிப்புக்கு போகல. புரியுதா? 100 பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னா 8 பிள்ளைங்க மேல் படிக்க போகல. 2017-2018 இது அப்படியே டபுள் ஆகுது, 100%. 16.2 விழுக்காடு. 100 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல 16 பிள்ளைங்க எங்க போல பள்ளிக்கூடத்துக்கு போகல. 100 விழுக்காடு இது அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பேசுறார். இது 2017-2018 ஆண்டு. அப்ப கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் தெரியுமா? இந்த தற்குறிக்கு பக்கத்தில் நேற்று நின்னார ஒருத்தர் செங்கோட்டையன், அவர் தான் அப்ப தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர். KA செங்கோட்டையன் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் 16.2 விழுக்காடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்களை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு இப்ப எவ்வளவு அப்படிங்கறதை நம்ம சொல்லணும்ல. இத பத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 23/7/2025. நம்ம ஏன் டேட்டோட எல்லாம் சொல்றோம், எங்க நடந்துச்சுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள். மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள். நாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறது கிடையாது. நம்ம தலைவரே கூப்பிட்டு கண்டிப்பாரு, ஆதாரப்பூர்வமாக பேச வேண்டும். அதுதான் திமுகவினருக்கு அழகு, திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு அழகு. அதனால நம்ம டேட்டோட பேசுறோம். 23/7/2025 அன்று நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. சி சஞ்சய் சிங் அப்படிங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறாரு, இடைநிற்றல் இந்திய அளவுல எந்த மாநிலத்தில் ஜாஸ்தி, எந்த மாநிலத்தில் குறைவுன்னு எல்லா ஸ்டேட்டோட ரெக்கார்டையும் கொடுக்கறாங்க. செங்கோட்டையன் இருக்கின்ற பொழுது 16 விழுக்காடாக இருந்த இடைநிற்றலை நம்ம அரசு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இப்ப 7 விழுக்காடாக மாற்றி இருக்கிறது இந்த அரசு என்று சொன்னால், இது செகண்டரியில. பிரைமரியிலையும் அப்பர் பிரைமரியிலையும் எவ்வளவு தெரியுமா? பிரைமரியிலையும் அப்பர் பிரைமரியிலையும் நீங்க கை தட்டுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமான சாதனை. பிரைமரியிலையும் அப்பர் பிரைமரியிலையும் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடைநிற்றலே இல்லாத நிலையை ஒரு மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் சாதித்து காட்டியிருக்கிறது. அதை செய்து காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தாய்மார்களுக்கு நான் சொன்ன செய்தி எவ்வளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல, புரியுற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்றேன். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் வர்றாரு, பல பிள்ளைங்களுக்கு காலையில சாப்பாடு இருக்காது. இந்த காலை உணவு திட்டம் ஒன்று கொடுத்தாரு. இந்த காலை உணவு திட்டத்தால் மட்டும் தமிழ்நாட்டில் இடைநிற்றல் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை கனடா நாட்டு பிரதமர் தன்னுடைய நாட்டில் இன்றைக்கு அமல்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை. இவ்வளவு திட்டங்கள் இன்றைக்கு இருக்குது. இதெல்லாம் பேசுவதற்கு வழி இல்லாம இன்றைக்கு புது எதிரிகள் சிலர் கிளம்பியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சொல்றேன், ஊடகங்களும் பதிவு செய்கிறார்கள். நான் தைரியமா சொல்றேன், அண்ணன் அமைச்சர் மாசுவை சாட்சியா வச்சு சொல்றேன், அண்ணன் நக்கீரன் கோபால சாட்சியா வச்சு சொல்றேன், மோடியும் விஜயும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. சொல்றேன், மோடியும் விஜயும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. எப்படின்னு சொல்றேன். மோடி என்ன பண்ணுவாரு, தனி விமானத்தை எடுத்துட்டு நாடு நாடா சுத்துவாரு. விஜய் என்ன பண்ணுவாரு, தனி விமானத்தை எடுத்துட்டு தமிழ்நாட்டை சுத்துவாரு. சரியா? மோடி செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார், விஜயும் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார். இதைத்தான் நேற்று நம்முடைய இளந்தலைவர் கேட்டார். இளந்தலைவர்கிட்ட போய் மைக்க போட்டாங்க. ஐயா விஜய் இப்படி சொல்றாரே, நாங்க அவர் மேல இங்கிலும் ஏற இறங்க பார்த்துட்டு செய்தியாளர்களை கேட்டாரு, டெய்லி எங்க கிட்ட இதெல்லாம் கேட்கறீங்களா, என்னைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களான்னு. அவர் செய்தியாளர்களே சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொன்னாங்க.
முதல்ல அவர்கிட்ட போய் எதையாவது கேட்டுவாங்க, அவர் ஏதாவது பேசுறாருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். கலைஞரின் பேரன் கலைஞர் வழியிலேயே பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, போய் அவர்கிட்ட ஏதாவது கேளுங்கப்பா. அவர் பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டேங்கிறாரு. ரைட்டு. அப்புறம் மோடி கொரோனா வந்துச்சு, வெளியில வந்தாரா? உங்களுக்கெல்லாம் மறந்துருக்கும், நான் சொல்றேன். கொரோனா டயத்தில் சேவ் கூட பண்ணலங்க அந்த ஆளு. ஏன்னா முடி வெட்டுறதுக்கு சேவ் பண்றதுக்கு சவர தொழிலாளி போனா அவர் மூலம் கொரோனா வந்துருமோன்னு பயந்து திருவள்ளுவர் மாதிரி தாடி வளர்த்துட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா? மோடிக்கு இவ்வளவு நீளத்துக்கு தாடி இருந்துச்சு. அப்ப அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது போனா அவர் மூலம் கொரோனா வந்துடும் பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாரு பத்திரமா. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னாரு. மக்கள் கொத்து கொத்தா சேர்த்தான். வெளியில வந்தாரா? வரல. ஆனால் உலகிலேயே ஒரே ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன், கொரோனா பேரிடர்ல பொண்டாட்டி புருஷனை பார்க்க மாட்டேன்ட்டான், புருஷன் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேன்ட்டான், பெத்த தாய் மகனை பார்க்க மாட்டேன் என்று சொன்ன காலகட்டத்தில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்டுக்குள் சென்ற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேற யார்? அப்ப கொரோனா பேரிடர்ல வரமாட்டார் யாரு? மோடி. விஜயும் வரல, நமக்கு தெரியும். எங்கேயா வந்தாரா? இல்ல. சென்னை மழை பெய்து, மழை வெள்ளம், எதுக்காக வந்து நிக்கிறாரா? மழை அப்படி கொஞ்சம் பெய்ய ஆரம்பிக்கிறதுனாலே ரெயின் கோட்டோட வந்து விடிய விடிய களத்தில் நிற்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. மோடிக்கு டெலிபிராம்டர் இல்லைன்னா பேச்சு வராது. நீங்க எத்தனை பேர் யூடியூப்ல பாத்தீங்கன்னு தெரியல, டெலிபிராம்டர்னா இப்படி இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க, அப்படியே பார்த்து பேசிட்டு இருப்பாரு. அதை ஒருத்தன் எவனோ ஒரு நாள் கட் பண்ணிட்டான், ஆஃப் பண்ணிட்டான். ஹமாரா தேஷ்மே அப்படின்னாரு, இந்த பக்கம் ஆஃப் ஆயிடுச்சு. தேஷ்மே தேஷ்மே தான், அப்புறம் எங்க ஹமாராதோட நிக்குது, ஆஃப் ஆகி போச்சு. அவருக்கு டெலிபிராம்டர் இல்லைன்னா பேச்சு வராது. நம்ம ஆளுக்கு A4 சீட் இல்லைன்னா பேச்சு வராது. யாருக்கு? விஜய்க்கு. அவர் A4 சீட்டு. அப்புறம் அவரும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பித்தான் தமிழ்நாட்டுக்கு வராரு. யாரு? மோடி. இங்க வந்து எம்ஜிஆரை பேசுவாரு, ஜெயலலிதாவை பேசுவாரு. விஜயும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. டேய், ஒரிஜினல் எம்ஜிஆர் ஒரிஜினல் ஜெயலலிதாவையே பார்த்த இயக்கண்டா திமுக. நீங்க அவங்க பேரை சொல்லிட்டு வர்றீங்க. அப்புறம் கடைசியா 2 முக்கியமானது, மோடியும் சிறந்த நடிகர், விஜயும் சிறந்த நடிகர். அதுல ஒத்துக்கணும். மோடியும் ஆபத்தான மோசமான அரசியல்வாதி, விஜயும் ஆபத்தான மோசமான அரசியல் வியாதி. சரியா? சோ அதையும் நாம ஒத்துக்கணும். ஏன் நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம்னா, நமக்கு நான் கூட நினைக்கிறது உண்டு, இவங்களை போய் எதுக்கு பேசணும்னு. இவ்வளவு திட்டங்களை போட்டிருக்கக்கூடிய ஒரு அரசை பார்த்து நீங்க ஏதாவது திட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது நமக்கு கோபம் வருது. இப்ப நான் திட்டங்களை எல்லாம் சொல்ல போறேன், என்னென்ன திட்டங்களை இந்த அரசு போட்டிருக்குன்னு. திருப்பியும் அண்ணன் மாசுக்கு 500 ரூபாய் செலவு வைக்க போறேன். ஏற்கனவே அவர் கூப்பிடுற கூட்டத்தில எல்லாம் அவருக்கு செலவு வச்சு விட்டு போயிருவேன். இப்ப நீங்க சரியா பதில் சொல்றவங்களுக்கு அண்ணன் காரம்பாக்கம் கணபதி ஒரு சொத்துல பாதி எழுதி வைப்பாரு. சரியா? போய் அவர் வீட்டு வாசல போய் நின்றாங்க. ஆமா. இப்ப நான் திட்டங்களை அடுக்க போறேன். கட்சிக்காரங்களை விட்டுறணும். கட்சிக்காரங்களுக்கு பின்னாடி தாய்மார்கள் விட்டுருக்கீங்க, வந்திருக்கீங்க. பொதுமக்கள் நீங்க எண்ணிக்கிட்டே வரணும். இப்ப கரெக்டா எத்தனை திட்டம்னு சொல்லணும். சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு. ஓகேவா? என்னுவோமா? நான் ஒன்னு சொல்றேன். இப்படி ஒரு சேலஞ்சர் நாளைக்கு இதே அரங்குல கிருஷ்ணவேணி மகால் தானே, கிருஷ்ணவேணி மகால்ல அண்ணன் காரம்பாக்கம் கணபதி செலவுலயே ஒரு மீட்டிங்கை போடுவோம். பாஜக காரனையும் அதிமுக காரனையும் கூட்டு வருவோம். இப்படி ஒரு திட்டத்தை மட்டும் நீங்க வாசிச்சிருங்கடா. நான் ஆயுசுக்கும் திமுக ஆதரிச்சு பேசுறதை விட்டு வீட்டுல போயிடுறேன். நான் திமுக ஆதரிச்சு அப்புறம் பேசவே மாட்டேன். உங்களால சொல்ல முடியுமா இவ்வளவு திட்டத்தை? இப்ப நான் சொல்றேன், எண்ணிக்கிட்டு வர போறீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா எல்லாருக்கும்? எத்தனை பேருக்கு வருதுங்க? வர்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருக்குலாம் வருது? வாங்கிட்டு கை தூக்கலன்னா சாமி குத்தம் ஆயிப்போம். பெருவாரியானவர்களுக்கு வருகிறது. சரி, கை கீழே போட்டுருங்க. வராதவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். விடியல் பயண திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பேருந்துல நமக்கு கட்டணம் கிடையாது. நீங்க அப்படி அந்த பேருந்துல யாரெல்லாம் பயணம் பண்ணிருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கட்டணம் இல்லாத பேருந்துல. சூப்பர், எல்லா பெண்களுமே பயணம் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அப்போ இப்ப திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லியிருக்கேன், விடியல் பயண திட்டம் சொல்லியிருக்கேன், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அரசு பள்ளியில் படித்த மாணவிகள்
12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிடறாங்க. +1 +2 முடிச்ச பிறகு காலேஜ் போகணும். காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பல ஏழை குடும்பங்கள் வீட்டில் வசதி கிடையாது. காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பதில் ஒரு வேலைக்கு அனுப்புனா மாசம் ஒரு 1500 2000 ரூபாய் சம்பளமாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற டயத்துல நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், பிள்ளைகளுக்கு, அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம். நீங்கள் அந்த பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புங்கள். மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு கல்வி உரிமை தொகையாக, கல்வி ஊக்கத் தொகையாக நான் தருகிறேன், ஒரு தகப்பன் சாமியாக தருகிறேன் என்று சொல்லி பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்லூரி மாணவிகளுக்கு கொடுக்கிற திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அதை பையங்களுக்கும் விரிவுபடுத்தினார், ஆண்களுக்கும். தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம். இப்ப நாளைக்கு திருநெல்வேலி போறாரு முதலமைச்சர். கீழடியில ஒரு அருங்காட்சியகம் திறந்துட்டாரு, தமிழரின் பெருமையை உலகம் முழுக்க உறக்க சொல்ல. எங்க ஊர்ல திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்றங்கரையில் பொருணை நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம், பொருணை நாகரிகத்தை உலகிற்கு சொல்லக்கூடிய விதத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை நாளை திறக்க இருக்கிறார். பொருணை அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம், உயர்வுக்கு படி, வடசென்னை வளர்ச்சி திட்டம், சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, மக்களுடன் முதல்வர், இன்னுயிர் காப்போம், முதலமைச்சரின் முகவரி. இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை நான் சொல்லிடுறேன். நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் ஒரு திட்டம். நம்ம அமைச்சர் அதுக்கு பொறுப்பு. முன்னாடிலாம் ஏதாவது விபத்தாச்சுன்னா யாரும் ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுறதுக்கோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்கோ பயப்படுவான். ஏன்? ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்க்கிறவன்ட்ட போலீஸ் 1000 கேள்வியை கேட்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா யாரு காசு கட்டுறது? நம்ம முதலமைச்சர் வந்தார், ஒரு திட்டம் போட்டார். ஒருத்தர் விபத்தாயிடுச்சு, இப்ப இந்த பக்கத்திலே யாருக்கோ ஒருத்தர் திடீர்னு விபத்தாயிடுச்சுன்னா இவங்களை எடுத்துட்டு ஜிஹெச் வரைக்கும் போறது தூரம். ஜிஹெச் வரைக்கும் போக முடியாது தூரம்னா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணீங்கன்னா முதல் 2 நாட்களுக்கு அவர்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு செய்யக்கூடிய அவசர முதலுதவி சிகிச்சைக்கான அத்துணை செலவையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு திட்டம். இதனால இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது. இதனால காப்பாற்றப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? குடும்பம்னா எனக்கு புரியலையே சார் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஆண் அவன் மட்டும்தான் வேலைக்கு போறான், அவனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப அவனை இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவமனையில சேர்த்து காப்பாத்திட்டாங்க. ஒருவேளை இந்த திட்டம் இல்லை, அவன் செத்து போயிருந்தான்னு வைங்க, அவன் குடும்பமே அனாதையாக நிற்கும். அங்கே காப்பாற்றப்பட்டது தனி மனிதன் அல்ல, ஒரு குடும்பமே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதை செய்து காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அப்ப மக்களை இன்னுயிர் காப்போம் 48, முதலமைச்சரின் முகவரி, மக்களை தேடி மருத்துவம், பெண் காவலர்களுக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், திருச்சி அதிநவீன பேருந்து நிலையம், மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், பெண் ஓதுவார்கள் நியமனம், 3000த்திற்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு, ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டிட்டாரு. தோழி விடுதி, ஊர்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு வந்துச்சுன்னா ஹாஸ்டல் தேடி அலைய வேண்டாம், அரசே ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கு. அதுக்கு பேர் தோழி விடுதி. பெண்களுக்கு ஒரு திட்டம், அற்புதமான திட்டம். உங்க பேர்ல சொத்துக்களை பதிவு பண்ணா, நீங்க ஏதோ உங்க வீட்டுக்காரர் சொத்து வாங்குறாருன்னா உங்க பேர்ல பத்திரம் பதிவு பண்ணா பத்திர கட்டணத்தில் 1 விழுக்காடு விலக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம், 37 புதிய அரசு கலை கல்லூரிகள், 120 மின்சார தாழ்தள பேருந்துகள். இப்ப அடுத்தது 125 மின்சார தாழ்தள பேருந்துகளை திருப்பி கொண்டு வர போறாரு. புதிய மினி பஸ் வழித்தடங்கள், முதல்வர் மலிவு விலை மருந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு. ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் மீதான விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. ஆட்சிக்கு வந்ததும் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிக்க மாதம் 3000 ரூபாய். சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள். திருப்போரூர்ல 4375 ஏக்கர்ல புதிய ஏரி. கிண்டி குதிரை பந்தய மைதானத்தில் வெள்ள வடிகாலுக்காக 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 4 குளங்கள். நெல்லையில பொருணை அருங்காட்சியகம் சொன்ன நாளை கழிச்சு திறக்க போறாரு. கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஜனவரியிலிருந்து லேப்டாப் கொடுக்க இருக்கிறார்கள். இலங்கை தமிழர்கள் முகாம்களில், மறுவாழ்வு முகாம்களில் உள்ளவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு 500 ரூபாய் வேணும்?
எவ்வளவு? 51. சரி, நான் சொன்ன திட்டத்தை வந்து நீங்க ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்க. அதனால எல்லாருமே கிட்டத்தட்ட சரியா தான் வச்சிருக்கீங்க. 49, 51, 50. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு திட்டத்தை அங்க பின்னாடி ஒரு அம்மா கை தூக்குது. யாரு? எந்திரிச்சு சொல்லுங்களேன். எத்தனை திட்டம்? எந்திரிச்சு சொல்லணும். தெரிய மாட்டீங்களா? 30? நீ என்னையோட மேக்ஸ்ல வீக்கா இருக்கிய. பாதி தான் கேட்டிருப்ப போல இருக்கு. சரி, 50 திட்டங்கள். சரியா? யாரு சரியா சொன்னது? 50 திட்டம். நீங்க எல்லாருமே சரியா சொன்னீங்க. அந்த அம்மாவை கூட்டு கொடுத்துருவோம். அம்மா மேடைக்கு வந்துருங்க. அந்த அம்மாவை கூப்பிடுங்க. வாங்க, பரவாயில்ல, வாங்க. எந்திரிச்சவங்க எல்லாம் வாங்க. நீங்க எல்லாம் கட்சி தோழர்கள் தான். அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க ஒரு பயனா இருக்கணும். அவங்களுக்கு அது ஒரு பயன் தானே. நீங்க கொடுத்துருங்க அண்ணா. நீங்க அது அவங்க விரும்புவாங்கல்ல உங்க கையில வாங்குறதுக்கு. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இப்படி இத்தனை திட்டமும் நமக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள். இதுல ஏதாவது ஒரு திட்டத்தில் நீங்க பலன் பெற்றிருப்பீங்க. கட்டணமில்லா பேருந்துல போயிருப்பீங்க. காலை உணவை உங்க பிள்ளைங்க பயன்படுத்திருக்கோம். உங்க வீட்டில் அரசு பள்ளியில் படிச்சு அரசு கல்லூரியில் பிள்ளைங்க போச்சுன்னா 1000 ரூபாய் திட்டம் உங்களுக்கு பலன் பெற்றிருக்கோம். மகளிர் உரிமை தொகை நீங்க வாங்கி இருப்பீங்க. இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் அல்லது இல்லம் தேடி கல்வி. பேர் என்னம்மா? அம்மா பேர் என்ன? வள்ளியம்மா. எந்த தொகுதி? இந்த ஊர்ல மதுரவாயல் தொகுதியில் எங்க இருக்கீங்க? வீடு எங்க? காளிகாம்பாள் தெரு. அப்ப அண்ணன் சொல்லிடுவாரு எந்த ஏரியான்னு. ரைட், வாங்க. ராமாபுரம். சரி, வாங்க. சரி, என்னன்னா 2 விஷயம் தான். திட்டங்களை ஏன் இவ்வளவு அடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த அரசு இவ்வளவு திட்டங்களை போட்டிருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். கொஞ்சம் அமைதியா கேட்டுருங்க. ஆமா, எனக்கு என்னன்னா, நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா நான் மறந்துடுவேன். நான் மறந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். சரியா? திருப்பி வணக்கம் போட்டு ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என் முன்னாடி மல்லிகைப்பூ வச்சு உசுப்புனானுங்கிற கதையை ஆயிப்போம். விடிய விடிய நீங்களும் போக முடியாது, நானும் போக முடியாது. அதனால ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. இப்போ இவ்வளவு திட்டங்களை போட்ட ஒரு அரசு ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். இதற்கு இடையூறு செய்வதற்கு நிறைய பேர் இப்ப தயாரா இருக்காங்க. இப்ப இன்னொரு விதத்தில் நமக்கு இடையூறு மதவாதம், மதம் சண்டைகளுக்கு இப்ப திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கான். தமிழா கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்த பக்கமும் சரி. ஏமா நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாத்துக்குங்க, அவர் 500 ரூபாய் திருப்பி கேட்பாரு. சரி, என்னன்னா மதவாதம், மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டை பிளவுபடுத்துவதற்கு ஒரு டீம் இப்ப இறங்கியிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் இருக்கு, மலை மேல ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த பக்கம் கோயில், கீழே கோயில் இருக்கு, மேல அந்த பக்கம் ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த பக்கம் அங்க தள்ளி ஒரு தர்கா இருக்கு. தர்காக்கு போறோம், இந்த பக்கம் போய் தர்கால சாமியை கும்பிட்டு போறான். இந்த பக்கம் போறவன் அந்த பக்கம் சாமியை கும்பிட்டு போறான். இந்த 2 பக்கமும் சாமி கும்பிடுறவனும் இருக்கான், அது அவன் விருப்பம். சாமியே கும்பிடாதவனும் இந்த ஊர்ல இருக்கான், அதுவும் அவன் விருப்பம். இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த பிஜேபி காரன் கிளம்பி வந்தான். வந்து என்ன சொல்றான், இந்த தர்கா வாசல்ல இருக்கு பாரு ஒரு கல்லு, அது மயில் கல்லு, எல்லை கல்லு, அங்கதான் விளக்கேத்தணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு இங்கதான் விளக்கேத்தணும்னு சண்டை. இதை ஒரு நீதிபதி ஐயா ஆமா அங்கதான் விளக்கேத்தணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்போ ஏன் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை இவ்வளவு வியந்து பாராட்டுறேன் அப்படின்னா, மற்ற மாநிலங்களில் எல்லாம் பாஜக அமலாக்கத்துறையை வைத்து அவர்களுக்கு எதிரான ஆட்சியாளர்களை கைது செஞ்சு, அமலாக்கத்துறை அந்தந்த ஊர்ல அரசியல்வாதியை கைது செஞ்சு மிரட்டும். அமலாக்கத்துறை அரசியல்வாதியை கைது செஞ்சு மிரட்டும். இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவன் தான் அமலாக்கத்துறை அதிகாரியவே கைது பண்ணார். திண்டுக்கல்ல அங்கிட் திவாரின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி, அவன் லஞ்சம் கேட்டான். லஞ்சம் கேட்ட போது அந்த அமலாக்கத்துறை அதிகாரியை கைது பண்ணி விடிய விடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை நடத்திய ஒரே ஒப்பற்ற தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தலைவர் ஸ்டாலின் தான். அதே மாதிரி இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை வைத்து சில நேரங்களில் பல மாநிலங்களில் கலவரம் வெடிச்சிடும். மணிப்பூர் பத்தி எரியுது, கலவரம். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அங்கே கலவரம்.
ஒரு கோர்ட் இதே மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கு. அந்த தீர்ப்பை அடுத்து மணிப்பூர்ல கலவரம், பெண்கள் வெளியில நடமாட முடியல, பெண்களை நிர்வாணப்படுத்தி தரன்னு ரோட்ல இழுத்துட்டு வர்றான். கொடுமை கொடுமை, நாங்க சொல்ல முடியாத கொடுமைகள் எல்லாம் மணிப்பூரில் அரங்கேறியது ஒரு நீதிமன்ற தீர்ப்பால். மதுரையில ஒரு நீதிபதி அப்படி தீர்ப்பு கொடுக்கிறாரு, இங்க தான் விளக்கு ஏத்தணும், எங்க தர்கா வாசல்ல தான் விளக்கு ஏத்தணும், விளக்கு மட்டும் நீ ஏத்தல அவ்வளவுதாங்கிறார். 6 மணிக்கு விளக்கு ஏத்தணும், இல்லைன்னா 6:10 நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலன்ட்டார். 6 மணிக்கு அங்க விளக்கு ஏத்தல, 6 மணிக்கு விளக்கு ஏத்தல. இவருக்கு கோவம் வந்துருச்சு. நானே நீதிமன்ற பாதுகாப்புக்கு ஒன்றிய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸ், நம்ம தமிழ்நாடு போலீஸ் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸ் இருக்குது, அந்த போலீஸ் அனுப்புறேன், நாளைக்கு போய் நீங்க விளக்கேத்தீங்கிறாரு. அந்த போலீஸ் வருது, தமிழ்நாடு போலீஸ் போய் நிக்குது, சாரி உங்களை அனுமதிக்க முடியாது, திரும்பி போங்க. வந்தவர் சொல்றாரு, நீதிமன்ற தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு. இந்தியாவில் இதை சொல்றதுக்கு வேற எந்த போலீஸுக்கும் துணிச்சல் இருக்காது. தமிழ்நாடு போலீஸ் சொல்லியது, we will face the consequences, we will face the consequences, இதன் விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், உங்களை அனுமதிக்க முடியாது, திரும்பி போங்கள் என்று சொல்லுவதற்கு துணிச்சலை தந்தவர் ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலின். ஏன் இதை செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாவது பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறான். முருகன், நான் என்ன சொல்றேன், இங்க முருகனை கும்பிடுறவங்களா இருக்கீங்களா? நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாரும் முருகனை கும்பிடுறவங்க, கோயிலுக்கு போறவங்களா இருப்பீங்க. என் பேரு என்னது? செந்தில்வேல். நான் என்ன சவுதி அரேபியால இருந்தா வந்தேன்? ஏதோ பிஜேபி காரன் மட்டும்தான் ஹிந்து மாதிரியும், நாங்கெல்லாம் என்ன அரேபியால இருந்தாடா வந்தோம்? உங்களை கேட்டாடா எங்க அப்பா எனக்கு திருச்செந்தூர் கோயில காது குத்தி மொட்டை போட்டு செந்தில்வேல்னு பேர் வச்சாரு. உங்களை விட சிறப்பா எங்களுக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியும். இப்ப சாமி கும்பிடுறது அல்ல பிரச்சனை. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பட்மானம் ஏகதந்தம் உபாஷ்மகே. உங்களுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? தெரியாது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தான். புரியுதா? இவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம்னா, எங்க சாமிக்கு தமிழ்ல வழிபாடு நடத்தலான்னு சொல்றோம். இத சொல்றது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அவன் என்ன சொல்றான், சமஸ்கிருதத்தில் தான் வழிபாடு நடத்துவோங்கிறான். நாங்க என்ன சொல்றோம், டே முருகனே தமிழ் கடவுள், சமஸ்கிருதம் அவருக்கு புரியாது, தமிழ்ல சொல்லிட்டு போன்னு நாங்க சொல்றோம். இந்த சண்டைக்கு காரணம் சாமி அல்ல பிரச்சனை, அவன் ஆரியத்தை இங்கே திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆரியத்திற்கு ஒருபோதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம், நாங்கள் திராவிடர்கள் என்று உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதை நினைவு வச்சுக்கணும். அப்ப இங்க சாமி கும்பிடுறதுல பிரச்சனை இல்ல, சாமியை எப்படி கும்பிடணுங்கிறதுல பிரச்சனை. அவன் என்ன சொல்றான், இவர் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போகணும், இவர் மட்டும்தான் மணி ஆட்டணும், இவர் மட்டும்தான் பூஜை செய்யணும்னு அவன் சொல்றான். நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, யாருக்கெல்லாம் உள்ள போய் வழிபாடு நடத்த வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் முறையாக பயிற்சி பெற்றால், அவங்க யாரா இருந்தாலும் எந்த சாதியா இருந்தாலும் அவங்க அர்ச்சகராகலாம். சாமியை கும்பிடுறதுல என்னடா ஏற்றத்தாழ்வு, அவன் பெரியவன் இவன் தாழ்ந்தவன், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று நம்முடைய முதலமைச்சர் சட்டம் இயற்றினார். இதுதான் இப்ப இந்த சண்டை காரணம். அப்ப இன்னைக்கு அங்க இந்து முஸ்லீம் சண்டை இழுத்து விடுவதற்கு ஒரு கூட்டம் தயாராயிட்டு இருக்குது. நான் நிறைவா இந்த ஒன்ன சொல்லி கோபாலனுக்கு வழி விட்டுறேன். நீங்க எல்லாம் திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா? யார் நடிச்சது? சிவாஜி. தனுஷா? வெரி குட். உன் வயசுக்கு நீ தனுஷ் சொல்லணும், அதான் கரெக்ட். அண்ணன் மாசு வயசுக்கு அவர் தனுஷ் சொன்னா நல்லா இருக்காது, அவர் சிவாஜி கணேசன் தான் சொல்லணும். நான் சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல். பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. கேட்டிருக்கீங்களா? அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை ஒரு மாம்பழத்தால. புரியுதா? அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை எதனால? மாம்பழம் யாருக்குன்னு அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. திருப்பி சொல்லுங்க, மாம்பழம் யாருக்குன்னு அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. நீங்க வேற எதுவும் புரிஞ்சுக்கல? நானும் வேற எதுவும் சொல்லல, சரியா? இப்ப இந்த சண்டையில கோவப்பட்டு முருகர் என்ன பண்ணிடுறாரு, பிள்ளையார் மாம்பழத்தை முழுமையா சாப்பிட்டுறாரு. முருகர் கோவிச்சுக்கிட்டு பழனி மலையில போய் உட்கார்ந்துறாரு.
இப்ப முருகரை சமாதானப்படுத்தி கூட்டு வரணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும். ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்த கிழவி நம்ம அவ்வையை கூப்பிட்டு சிவபெருமான் கூப்பிடுறாரு, அம்மா போய் அவனை கொஞ்சம் கோவப்படாதுன்னு கூட்டு வா. இப்ப அவ்வை போய் கூப்பிடுறா. அப்பதான் இந்த பாட்டு பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா அப்படின்னு பாடுறா. அந்த பாட்டுல அவ்வை ஒன்னு பாடுறா, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி, மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத சிறுவனானி பாடுவா, பார்த்திருப்பீங்க. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அப்படின்னு சொல்றான். ஆறுவது சினம்னா என்ன? இதான் சமஸ்கிருத மந்திரமா? ஆறுவது சினம்னா கோவப்படாதேன்னு அர்த்தம். கோவத்தை கட்டுப்படுத்தி ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க்னு செந்தில் சொல்வார்ல, அதைத்தான் அவ்வை சொல்லியிருக்கா. கோவப்படாதப்பா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, இதான் ஆறுவது சினம். ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அப்படின்னு அவ்வை சொல்றா. நான் ஔவையாருக்கு ஒரு போன் போட்டேன், சரியா? போன் போட்டு ஔவையார்ட்ட கேட்டேன், என் பாட்டி எங்க அப்பா தமிழ் வாத்தியார், நானும் ஆத்திச்சூடிலாம் படிச்சிருக்கேன், அறம் செய்ய விரும்பு, அடுத்த வரி ஆறுவது சினம். சொன்னது யாரு? ஔவையார். அப்ப ஆறுவது சினம்னு சொன்னது யாரு? ஔவையார். ஆனா முருகன்ட்ட ஔவையார் என்ன சொல்றா? ஆறுவது சினம் கூறுவது யாருன்னு சொல்றா? தமிழ்னு சொல்றா. அப்ப பொய் தானே சொல்லியிருக்கா. அப்ப நான் கேட்டேன், ஏன் பாட்டி பொய் தானே சொல்றேன்னு. அப்ப அவ்வை சொன்னா, அது எப்படி நான் போய் முருகன்ட்ட சொல்ல முடியுமா? எப்பா கோவப்படாத, நான் சொன்னா கேளு. எப்படி? நான் சொன்னா கேளு, கோவப்படாத, நீ வா, நான் பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன், பார்த்ததில்ல நீ, ஆறுவது சினம்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்கனே அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஏன் எதிர்க்க இருக்கிறது யாரு? தமிழ் கடவுள். கடவுளுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண முடியுமா? அட்வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் பெரிய ஆளு, என்னால அட்வைஸ் பண்ண முடியாது. சரி, அவங்க அப்பன் சிவபெருமான் முருகனை விட பெரிய சாமி, அவன் தானே சொல்லி அனுப்புனா. போய் சொல்ல வேண்டியதானே, எப்பா அடே முருகா உங்க அப்பா சிவபெருமான் தான், சண்டை போடாதடா முருகா, கோவப்படாத, வான்னு கூட்டு வர சொன்னாரு, வந்துருன்னு சொல்ல வேண்டியதானே. அது எப்படி? சண்டையே சிவனுக்கு முருகனுக்கும் தானே. அப்ப சிவன் பேர சொன்னா முருகன் வருவானா? வரமாட்டான். அப்ப நல்லா கேட்டுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, நம்ம எவ்வளவு பெருமைன்னு. அப்ப அவ்வை சொன்னா, எனக்கு சொல்லுவதற்கு பஞ்சாயத்து செய்வதற்கு சிவனை விடவும் உயர்வான மேலான ஒன்று தேவைப்பட்டது. முருகன் எதை சொன்னாலும் தட்டவே மாட்டான், வருவாங்கிற உறுதியா ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. எனக்கு சிவனை விட உயர்வான ஒன்று, முருகன் தட்டாமல் கேட்பான் என்பதற்கு எனக்கு தமிழை தவிர வேற எதுவும் தோன்றவில்லை. எனவே நான் சொன்னேன், ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவ்வை சொன்னா. அவ்வளவு சிறப்பு மிக்க தமிழ். அந்த தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அப்ப தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழில் வழிபாடு நடத்தலாம் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழில் வழிபாடு என்று சொல்லுகிறது. நீ இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு, நேரடியாக எதிர்ப்பதற்கு வழி இல்லாம மதத்தை கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை இழுத்து விடலாம் நினைக்கிற. நான் ஒரு வரி சொல்லிட்டு போயிடுறேன். தம்பி, இது தமிழ்நாடு. RSS பாஜகவின் பருப்பு தமிழ்நாட்டில் ஒருபோதும் வேகாது. உன்னால தமிழ்நாட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா ஊர்ல எல்லாம் நீங்க சவுத் பக்கம், எங்க ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா தெரியும், தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா தெரியும், மதுரை பக்கம் போனீங்கன்னா தெரியும். ஊருக்குள்ள நுழையும் போதே ஊர் எல்லையில ஒரு எல்லை சாமி ஐயனார் நிற்பார். தமிழ்நாட்டின் ஐயனாராக, எல்லை சாமியாக நின்று தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக இருக்கும் வரை விஜயும் சரி, பாஜகவும் சரி, எடப்பாடியும் சரி, எடப்பாடி பாவம், ஐயோ பாவம், அவரு பாவம், இவர் பரவாயில்ல, அவரு போய் சிலைக்கு மாலை போட்டுட்டு பேசுறார். மாலை போட்டுட்டு பேசுறார். அண்ணாவின் சிலைக்கு நான் மாலை அணிவித்து விட்டு அப்படின்னு பக்கத்துல இடுப்பு பிடிச்சு கொள்றான். என்னையா அண்ணா எரியா, அண்ணாவின் சிலைக்கு அவன் திருப்பி இடுப்பை பிடிச்சுக்கிறான். என்னையா அண்ணா, அது எம்ஜிஆர் சிலைனே. எம்ஜிஆர் சிலையா அதுக்குள்ள மாத்தி விட்டாங்களா? அதுக்குள்ள மாத்தலையா, நீதாயா மாத்தி சொல்ற. அண்ணா யாரு எம்ஜிஆர் யாருன்னே வித்தியாசம் தெரியாம ஆயிப்போச்சு.
ஒரு பாவம் அவர். அதனால அவர் இன்னைக்கு என்னல பாவம். நம்ம அதிமுக நினைச்சு பரிதாபத்தான் பட வேண்டியிருக்கு. எனவே இப்படியான ஒரு தமிழ்நாட்டு சூழலில் தமிழ்நாட்டை தகப்பன் சாமியாக காக்கும் ஸ்டாலினின் கரம் வலுப்படட்டும். மீண்டும் சொல்லுகிறேன், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, அதற்கு கட்டியம் கூறட்டும் இந்த கருத்தரங்கம் என்று சொல்லி இங்கே இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் அப்படின்னா, இந்த புத்தகம் திராவிடம் 2.0 ஏன் எதற்கு மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் அது கட்டாயம் ஏன் அப்படிங்கறத வலியுறுத்தி நான் எளிமையா ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை தந்தவர் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை தந்தார். அந்த புத்தகத்தை கடந்த மாதம் 20ஆம் தேதி வெளியீட்டு விழா ரொம்ப சிறப்பாக சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெற்றது. நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அதை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். அந்த புத்தகம் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமைச்சர். 100 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக்கலான்னு. மொத்தம் இதுவரை 135 புத்தகங்களையும் திரு வே மதியழகன் அவர்கள், மேனாள் நகர்மன்ற தலைவர், வலசரவாக்கம் மதுரவாயில் தெற்கு பகுதி துணை செயலாளர் வாங்கிவிட்டார். அவர் தான் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு நன்றி. இன்னும் வேற யாருக்கேனும் அந்த புத்தகம் வாசிக்கணும்னு விருப்பம் இருந்து தேவைப்படுபவர்கள் இருந்தால் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த புத்தகத்தை தருவதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம். அது ஒரு அமைச்சர் சொன்ன மாதிரி அது கையில இருந்துச்சுன்னா நீங்க யாரு உங்ககிட்ட வந்து என்ன கேட்டாலும் இப்படி அப்படியான அதை புரட்டினீங்கன்னா எல்லாத்துக்கும் அதுல பதில் இருக்குது. நான் சண்டை செய்வோம், நிச்சயம் வெல்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் திராவிட